نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فمن أخذه أخذ بحظ وافر صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகள், இன்னமும் மேடையிலே வீற்றிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு பேச்சாளர்கள், இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள், அவர்களின் பெற்றோர், உறவினர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் அரபு கல்லூரியிலே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஓதி முடித்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கு சனது என்கிற சமுதாய அர்ப்பணிப்பு சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டு முஸ்லிம் உம்மத்திற்கு அவர்களை அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்ச்சிதான் பட்டமளிப்பு விழா என்பது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் அரபு கல்லூரிகளுக்கும் இடையிலே வேறுபாடு உண்டு, நிறைய வேறுபாடு உண்டு. எல்லா கல்லூரிகளையும் விட ஒழுக்க விழுமியங்களை சார்ந்து மாணவர்களை உருவாக்குவது அரபு கல்லூரிகள். நான் குறை சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். உலகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் படிப்பு போதிக்கப்படுகிறது. அவர்கள் சார்ந்த நூட்கள், அந்த துறை சார்ந்த தகவல்கள் எல்லாம் போதிக்கப்படுகிறது, தேர்வுகளுக்கு தயார் செய்யப்படுகிறது. ஆனால் கல்லூரி மாணவர்களுடைய ஒழுக்கம், அவர்களின் நன்னடத்தை, அவர்களின் பண்பாடு, அவர்களின் கலாச்சாரம், இது குறித்தெல்லாம் கல்லூரிகள் கவனம் செலுத்தவில்லை என்பதில் ஓரளவு நாம் எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம். நீ 100க்கு 100 மார்க் வாங்கணும், எங்க ஸ்கூல் அல்லது எங்க காலேஜ் சென்டம் பர்சன்ட், நாங்க 100க்கு 100 பாஸ், எங்க கல்லூரி ஆல் பாஸ், இப்படிங்கிற இலக்கு மட்டும்தான் அவர்களின் நோக்கமே தவிர பையன் எப்படி இருக்கிறான், அவன் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கிறது, அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது, அவன் தலை முடி கரெக்டா வெட்டியிருக்கானா, அவன் கைகால் நகங்கள் எல்லாம் சரியா வெட்டியிருக்கானா,
அவனுடைய போக்கு எப்படி இருக்கிறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு கல்லூரிகளுக்கு நேரம் இல்லை, அல்லது அவர்கள் விரும்பவில்லை. முழுக்க முழுக்க ஒழுக்க மாண்புகளை கருத்திலே கொள்ளுவது அரபிக் கல்லூரி மட்டும்தான். நான் பெருமையோடு சொல்லுகிறோம், பிற கல்லூரிகளை குறை சொல்லுவதற்காக சொல்லவில்லை, அரபிக் கல்லூரிகளின் நிறைவை சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். இங்கே பாடத்தை விட ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம். அவன் கொஞ்சம் கூட ஆடை அந்த யூனிஃபார்ம்ல இருந்து மாற முடியாது. அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவனுடைய ஹேர் ஸ்டைல், அவனுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் கவனிக்கப்படும். ஒழுக்கத்தை விட ஒழுக்கத்தை முக்கியத்துவமாக கருதக்கூடிய அநேகமாய் வேறு கலாசாலைகள் அகில உலகத்தில் அரபிக் கல்லூரிகளை தவிர வேறொன்றும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்ம் என்பது அதபோடு சேர்ந்தால்தான். இல்ம் என்பது ஒழுக்கத்தோடு சேர வேண்டும். ஒழுக்கம் இல்லாததற்கு பெயர் இல்ம் அல்ல. அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கட்டும், பெயருக்கு பின்னாலே அந்த படிப்பு இந்த படிப்பு, பிஏ எம்ஏ எம்டெக் பிடெக் பிஹெச்டி என்ன வேணாலும் போட்டுக்கொள்ளட்டும், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு படிப்பு இல்லை. இல்ம் என்று சொன்னால் ஒழுக்கத்தோடு தான் இருக்கணும். பொதுவாகவே பப்ளிக் என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? பப்ளிக் மனித சமூகம், இவன் படித்தவனா, அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான், பண்பாடோடு இருப்பான் அப்படின்னு எதிர்பார்க்குது. அப்படி இல்லைன்னா, ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்கிறேனே, ஒரு உதாரணம். ஒரு சின்ன தெருவு, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற ஒரு சின்ன சந்து, அதில் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க டூ வீலரில். யாராவது ஒரு பப்ளிக், ஒரு அப்பாவி, அவர் மேலே லேசா அப்படி ஒரு இடி இடிக்கிறீங்க. அவர் டப்புன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன கேட்பாரு தெரியுமா? பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கிற, இப்படி வந்து மோதுறேன்பார். நீங்கள் உடனே இதெல்லாம் என் சிலபஸில் வரலன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னுடைய இது அவுட் ஆஃப் சிலபஸ். சைக்கிள் ஓட்டுறதெல்லாமா, ஸ்கூட்டர் டூ வீலர் ஓட்டுறதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க. நான் படித்தது பாட்டனி, பயாலஜி, ஜுவாலஜி, நான் அதுதானே படித்தேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. படித்தவன் பப்ளிக்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு சமூகத்தில் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்பது அரபிக் கல்லூரிகளில் மாத்திரம்தான். வெறுமனே தகவல் தெரிவதற்கு பெயர் அல்ல இல்மு. எனக்கு இவ்வளவு தெரியும், நான் 40 புக்கு முடிச்சிட்டேன், நான் 100 புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் அத்தனை கிதாபு வாசிச்சு முடிச்சிட்டேன். இல்லை, ஒழுக்கமும் கல்வியும் சேருகிற இடத்திற்கு பெயர் இல்ம். ஒழுக்கம் இல்லாததற்கு பெயர் இல்ம் அல்ல, வெறும் தகவல் அல்ல. the purpose of education, கல்வியினுடைய நோக்கம் என்பது வெறுமனே is not information, தகவல் அல்ல. எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு எல்லாம் தான் தெரியும். ஆடு மாடு கூட தெரியும். ஆடு மாடு நாய் நரி எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இல்லை, நல்ல நாலேஜ் இருக்கு. ஒரு குச்சி வச்சுக்கிட்டு கூப்பிட்டு பாருங்களேன், ஆடையோ நாயவோ வரவே வராது. குச்சியை கீழே போட்டு கூப்பிடுங்க, வரும். நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நாம் ஒரு கர்ச்சீஃபு துணி கீழே விழுந்து எடுக்கிறதுக்காக குனிஞ்சாலும் நாய் ஓடிரும், ஏன்னா இவன் கல் எடுக்கிறான்னு. எல்லாத்துக்கும் அறிவு உண்டு. சொல்ல போனால் நம்மை விட அட்வான்ஸாக இருக்கிறார்கள் சில விஷயத்துல. நாம தான் சொல்லிக்கிறோம், நாங்கள் எல்லாம் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பு. ஆனா நமக்கு இல்லாத புத்தி எல்லாம் சமயத்துல அதுக்கு இருக்கு, அதுக்கு நல்ல அறிவாற்றல் எல்லாம் இருக்கு. ஒரு ஸ்மெல், பூனை ஆடு மாடு எல்லாம் ஒரு ஸ்மெல் பண்ணும், நமக்கு இது ஒத்து வரும் சாப்பிடலாம், இது ஒத்து வராது நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு ஸ்மெல்லில் முடிவு பண்ணிடும். நீங்க ஒரு 1/2 கிலோ இறைச்சியை கொண்டு வந்து வச்சு ஆட்டுட்டியோ மாட்டுட்டியோ அடிச்சு சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டுருமான்னு பார்த்துருவோம். என்ன அடிச்சாலும் சாப்பிடாது. காரணம் அதுக்கு தெரியும் இது நமக்கு ஒத்து வராது. அல்லது சிங்கமோ புலியோ கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு புல்லு கட்டு, ஆடு மாடுக்கு போடுற புல்லு கட்டை போட்டு அடின்னு அடிங்க சாப்பிட சொல்லி, அது நான்வெஜ். அது இந்த புல்லெல்லாம் அடிச்சாலும் சாப்பிடாது. புலி பசித்தாலும், ஒரு பழமொழி இருக்குல்லங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னது. என்ன அடிச்சாலும் சாப்பிடாது. நமக்கு எது ஆகுமோ அதை தின்னும்.
நமக்கு எது ஆகாதோ அதை தின்னாது. இந்த நாலேஜ் நம்மளை விட அட்வான்ஸா இருக்கு. ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட்டை வைங்களேன், பிஸ்மில்லான்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பார். சபையில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் அல்லாதவங்களை விட இவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பிஸ்மில்லாம்பார். நான் ஹாஜியார் உங்களுக்கு சுகர் இருக்க, ஒரு அரை மாத்திரை கூட்டி போட்டுக்கலாம், டேப்லெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஸ்மெல்லில் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் சாப்பிடாது, கடைசி வரைக்கும் சாப்பிடாது. முதல்ல இந்த ஸ்மெல்லிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நம்மள்ட்ட இருக்கா? நம்மளும் எதையோ எடுத்து இப்படி இப்படின்னு மோந்து பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டேது. சரி பிஸ்மில்லான்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்து 3 நாள் பேதியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியுது இது ஆகாது. நம்மளை விட அவர்களுக்கு புரிகிறதே. எனவே வெறுமனே தகவல் என்பது, அறிவாற்றல் என்பது, நிறைய நாலேஜ் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறதுக்கு பெரிய இல்மு அல்ல. அப்படியானால் விலங்குக்கும் இல்மு இருக்கிறதுன்னு வந்துடும். அப்ப விலங்குக்கு இல்மு இல்லை, இவர்களுக்கு இல்மு இருக்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு தான், அல் இல்மு மஅல் அதப் மல்லா இல்ம லஹு மல்லா அதப லஹு வலா இல்ம லா இல்ம லஹுன்னு சொல்றோம்ல. கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சார்ந்தது. ஒழுக்கம் இல்லை என்றால் அது கல்வியாகவே எடுத்துக்கொள்ளப்படாது. நிறைய மிருகங்களுக்கு இருக்கிற அறிவாற்றல் நமக்கு இல்லைங்க. உலகத்தில் பிரபலமான இந்தியாவினுடைய, நார்த் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஆலிம் காரி தயீப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரி தயீப் சாப் அவங்க குத்துபாத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் தேவபந்தில், சஹாரன்பூரில் ஓதனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. காரி தயீப் சாப் எழுதுறாங்க, ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதை எழுதுறாங்க. என்ன உண்மை கதை தெரியுமா? இந்த குரங்கு ஒரு ஊரில் நிறைய சேட்டை பண்ணுது, நிறைய குறும்பு சேட்டை. குரங்குன்னாவே குறும்பு இருக்கும். அது மேலே மலை, உங்கள் ஊர் மாதிரி தான், மலையகம் மாதிரி. எங்கேயோ மலையில் குரங்கெல்லாம் இருக்குது. காலையில் 10 மணிக்கு எல்லாம் ஊருக்குள்ளே அப்படியே வந்து இறங்குது. எல்லாம் ஒரே சேட்டை செய்யுது. துணியை பிடிச்சி இழுக்கவும், அதை பிடிச்சி செய்யவும், குழந்தைய கடிக்கவும், நிறைய எக்கச்சக்கமான குறும்பு சேட்டைகள். பார்த்துட்டு ஊருக்காரங்கெல்லாம் ஒரு மஷூரா பண்ணாங்க, இந்த குரங்கு எல்லாம் ஒழிக்கணும், டெய்லியும் ஊரில் வந்து பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு மஷூரா பண்ணான். கடைசியில் மஷூரால என்ன முடிவாச்சுன்னா, விஷத்தை கலந்து ரொட்டி சுட்டு வச்சுருவோம், ரொட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். எதெல்லாம் சாப்பிடுதோ அத்தனையும் மூத்தா போயிடும், குரங்கு பூரா, நம்ம நிம்மதி ஆயிடலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொட்டி சுட்டு வச்சுருக்கான். நான் சொல்கிறது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் நடந்ததில்லை. காரி தயீப் சாப் சொல்கிறாங்க, ஒரு கிராமத்தினுடைய உண்மை கதை. அப்போது ரொட்டி சுட்டு வச்சுட்டானுங்க, அங்கே 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 எல்லா பக்கம் ரொட்டி. குரங்கு வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு தோதுவா காலையில். அது மேலேருந்து அப்படியே இறங்குச்சு ஒரு ஜமாத்தா. ஆமாம், காலையில் இறங்கின உடனே அந்த தலைமை குரங்கு ஒன்று இருக்குது, நம்ம தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கோம். அவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு லீடர், ஒரு கட்டுப்பாடு, ஒரு அமீர் சாப், ஒரு ஜமாத், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த தலைமை குரங்கு பார்த்துச்சு, எங்கே பார்த்தாலும் ரொட்டி, எல்லா பக்கம் ரொட்டி, சம்திங் ராங், என்னமோ நடக்குது. கேட்டால் கூட தரமாட்டானுங்க. அடா இன்னைக்கு சுட்டி எல்லா பக்கம் வச்சிருக்கானுங்க, திரும்பின இடமெல்லாம் என்னமோ இருக்குது. அது என்னன்னு புரியல, ஆனால் என்னமோ இருக்குது. இத்தனை பேர் கேட்காமையே தர்றேன்னா சொல்லிருச்சு, யாரும் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத நான் சொல்கிற வரையும் அப்படின்ட்டு. அது எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணிச்சு, பண்ணிட்டு வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. நாம் மோந்து பார்த்தா தெரியாது, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம். நம்ம சொல்கிறோமே பெரிய அஷ்ரஃபுல் மக்கள் உட்காத்துன்னு, அவங்களுக்கும் சில ஞானம் இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு விஷம் இருக்குன்னு வச்சிருச்சு. இது வந்து என்ன ஆச்சுன்னா, சாப்பிடாம எல்லாம் விடலை, சொல்லுச்சு, எல்லாம் என் பின்னாடி வாண்டுச்சு. நேராக விறுவிறுன்னு மலையில் போய் நிறைய மரங்களுக்கு இடையில பர்டிகுலராக ஒரு மரம், அந்த மரத்தில் ஒவ்வொரு இலையை பிடுங்கி எல்லா குரங்கும் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு வந்து ரொட்டியும் சாப்பிட்டுருச்சு. விஷத்தை சாப்பிட்டால் விஷம் ஏறாமல் இருப்பதற்கு ரப்பு இலைகள் படைத்திருக்கிறான். அந்த மரம் குரங்குக்கு தெரியும், நமக்கு தெரியல, விலங்கினங்களுக்கு தெரியும். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டுருச்சு. வந்து எல்லாம் பிஸ்மில்லான்னு கிளீனா. இங்கே உள்ளவெல்லாம் ஒரே சந்தோஷம், முடிச்சது இன்னைக்கு எல்லாமே மவுத்துன்னு. ஒரு குரங்கு மவுத்தால, ஊரில் 2-3 ஆச்சியார் தான் மவுத்தானாரு, யாரும் எந்த குரங்கு மவுத்தாகலை.
அன்பானவர்களை, நான் சொல்ல வருவது வெறுமனே தகவல் தெரிகிறது, நாலேஜுக்கு மட்டும் பேரு இல்மு அல்ல. தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு தெரியுமா? கல்வின்னு ஒண்ணு, படிப்புன்னு ஒண்ணு. கல்லூரிகள் தருவதற்கு பெயர் படிப்பு. காரணம், சில நேரம் ஒழுக்கத்தோடு இருக்கும், சில நேரம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும். கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் கல்வி. அந்த ஒழுக்கத்தை சேர்த்து போதிப்பது உலகத்தில் அரபு கல்லூரி மாத்திரம்தான். இப்ப இங்க மாணவர்கள்ல 40 மார்க்கு 100க்கு வாங்குற மாணவர் இருப்பார். ஆனா ஒழுக்கத்துல அவர் 99ல தான் இருப்பார். பாடம் சப்ஜெக்ட் வைஸ் உள்ள மார்க்ஸ் அது முன்ன பின்ன இருக்கலாம், ஒழுக்கத்தோடு சேர்ந்து உருவாக்குவது இதுதான் காரணம். ரசூலுடைய இல்மு என்பது அந்த வரிசையில வந்தது. அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, அல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி. என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்பித்தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க இல்லையா, வரசத்துல் அம்பியான்னு சொல்லி, நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்களின் வாரிசுகள் வெறும் துறை சார்ந்த படிப்பு படிப்பவர்களுக்கு பெயர் அல்ல. நபிமார்களின் வாரிசுகள் என்பவர்களுக்கு நபிமார்களிடமிருந்த அதபு வரி வழியாக வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தபனி ரப்பி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅதீபி, அழகிய ஒழுக்கத்தை கற்பித்தான். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் முடிஞ்சது. 2வது வரியில தான் சொல்றாங்க, அல்லமனி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅலீமி, எனக்கு அந்த கல்வியை இறைவன் அழகாக கொடுத்தான். ஒழுக்கத்தை கொண்டு வருவதுதான் அரபி கல்லூரிகளினுடைய முதல் கடமை. அதனால் தான் கல்லூரிகள்ல நீங்க ஃபிக்ஹ், ஹதீஸ், தப்சீர் என்றெல்லாம் துறை படிப்புகளை காண ஒழுக்கத்தை, ஆன்மீகத்தை, பண்பாட்டை சொல்லி தரக்கூடிய தஸவ்வுஃப் கிதாபுகள் எல்லா கல்லூரியிலும் இருக்கு. எல்லா கல்லூரியிலும் வச்சிருக்கு. இஹ்யா உலூமுத்தீன் எல்லா மதரசாக்கள்லையும் இருக்கு. இஹ்யா உலூமுத்தீனுடைய இமாம் கஸாலியினுடைய உயிர் பெற்ற அந்த உயிரோட்டம் உள்ள கிதாப், 1 பாடம் 2 பாடமாவது ஏதாவது ஒரு கிதாப், ஒரு பாபாவது படிச்சு கொடுத்துருவாங்க. காரணம், ஒழுக்கம் என்பது இது போன்ற கிதாபுகளின் வழியாகத்தான் வரும் என்கிற காரணத்தால். அந்த அடிப்படையில் எஹ்யாவெல்லாம் ஒரு நேரத்தில் இப்பதான் நாம கொஞ்சம் ஓதுறோம். முடிக்கிறாங்களோ இங்க உள்ள இலங்கை கல்லூரிகள்ல? முடிக்கிறது இல்லை, கொஞ்சம் ஓதுறோம். நம்மளாம் அப்படிதான் ஓதுறோம், கொஞ்சம் தான் ஓதுறோம். ஒரு நேரத்தில் ஃபுல்லா ஓதுவாங்க. பக்தாதை பொறுத்தவரை ஞானமா மேதைகள் இஹ்யா உலூமுத்தீன் கஸாலியுடைய இமாம் ஃபுல்லா முடிச்சாதான் ஆலிமே. ஒரு நேரத்துல இப்படி கூட ஒரு சொல் வழக்கு இருந்தது, மல்லம் யக்ரஇல் இஹ்யா ஃபலைஸ மினல் அஹ்யா. ஒருத்தன் இஹ்யா ஓதலைன்னா அவன் மையத்து, அவன் இஹ்யா இல்லைன்னா அவன் அஹ்யாவே இல்லை, அவன் மையத்தா போனவன். அட்டை டு அட்டை இஹ்யா உலூமுத்தீன் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சனது கிடைக்கும். காரணம் என்னன்னா, நாம் வெறுமனே தப்சீர் ஹதீஸை ஓதுபவர்கள் அல்ல, நாம் வெறுமனே ஃபிக்ஹ் நஹ்வை ஓதுபவர்கள் அல்ல. அதை தாண்டிய ஒழுக்க விழுமியங்களை சொல்லி தருவதுதான் இது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பட்டம் பெறக்கூடியவர்கள் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி. இந்த வேற கல்வி எல்லாம் படிச்சா பிரச்சனை இல்லை, அந்த கல்வியை விட்டுட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட போயிடலாம். அவர் பிகாம் படிச்சிருப்பாரு, அதை விட்டு போட்டு அவர் பாட்டில் மளிகை கடை வைப்பாரு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெருசா. ஆனா நீங்க ஆபீஸ் ஆகி ஆலிமாகி எல்லாம் விட்டுட்டு மளிகை கடை வச்சுட்டு உட்காந்தா, என்ன ஹஸ்ரத் அத்தனை வருஷம் எல்லாம் அங்கே எல்லாம் ஓதி பட்டம் எல்லாம் வாங்கிட்டு என்ன அரிசி பருப்பு வியாபாரமா அப்படின்னு கேட்பாங்க. நாம இந்த துறையை விட்டு போக முடியாது. சமுதாயத்துல என்ன நடந்தாலும் நம்மளை தான் பேசுவாங்க. மாரிஃபுல் குர்ஆன் எழுதி தந்த அல்லாமா ஷஃபீ சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல அவங்க எழுதுறாங்க உலமாக்களை பத்தி. உலமாக்கள் மலாமத்தி ஃபிர்கான்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திட்டுவாங்கிற கூட்டம். யாரு வேணாலும் திட்டுவான், எல்லாத்திட்டையும் திட்டுவாங்கிற கூட்டம் மலாமத்தி ஃபிர்கான் பேர். என்ன நடந்தாலும் அதற்கு தான் பொறுப்பு. அரபியில ஒரு கவிதை உண்டு, ஃபைன் குன்த லா தத்ரி ஃபதில்க முஸீபத்துன் வஇன் குன்த தத்ரி ஃபல் முஸீபத்து அஅதமு. உனக்கு தெரியலன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் தெரியலைங்கிறது ஒரு முசீபத்து, ஆனா தெரிஞ்சிச்சுன்னா பெரிய முசீபத்து. அந்த மாதிரி மார்க்கத்தை பற்றி அதிகமா ஓதல அப்படின்னா நம்மள்ட்ட ஜஹல், எனக்கு தெரியாதுங்கிறது ஒரு சின்ன முசீபத்தானமா. இல்ல நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், 3 வருஷம் ஹாஃபிஸ், 7 வருஷம் மௌலவி, 1 வருஷம் காரி, 1 வருஷம் முஃப்தி, 1 வருஷம் அது,
எல்லாம் முடிச்சிட்டேன்னா பல் முசீபத்து ஆதமு, முசீபத்து ரொம்ப பெரிய முசீபத்துன்னு அர்த்தம். இதிலே ஒழுக்கம் சார்ந்த இந்த இல்மில் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த படிப்பினுடைய இது. நீங்க எந்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவிலையும் நீங்க நல்லா சம்பாதிங்க, ஃபாரின் போங்க, வீடு கட்டுங்க, வாசல் கட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க என்று பேசுவார்கள். ஆனால் அரபு கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழாக்களில் மட்டும்தான் நாங்கள் என்ன பேசுகிறோம், காலமெல்லாம் தீன் சேவை செய்யுங்கள், காலமெல்லாம் பள்ளிவாசல்களில், மெஹராபுகளில், மதரசாக்களில், மக்தபுகளில் குழந்தைகளுக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்கிற பணியாக இருந்தாலும் சரி, மௌலவிகளை உருவாக்குகிற மதரசாக்களாக இருந்தாலும் சரி, இது போன்றெல்லாம் நீங்கள் உருவாக்குங்கள். பொதுவா நிறைய உருவாக்கிட்டு போயிடுறாங்க, உருவாக்கி விட்டு போய் விடுகிறார்கள். காலம் போனது. மிகப்பெரிய இன்வெஸ்ட் முதலீடு இந்த கல்லூரிகள் எல்லாம். இந்த அரபி கல்லூரியை உருவாக்குனவங்களும் பாடுபட்டவங்களும் நாளைக்கு மௌத்தாயி கபரில் போய் படுத்தாலும் ரொம்ப ஜம்முன்னு படுத்திருக்க வேண்டியதுதான். காரணம், இந்த பிரீமியம் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி. நிறைய மதரசாக்கள் இலங்கையில் 100 வருஷத்தை தாண்டிய மதரசாக்கள்லாம் உண்டு. உருவாக்கியவர்கள் எல்லாம் போய் உறங்க போய்விட்டார்கள். ஆனால் அவங்க கபருக்கு போய்கொண்டே இருக்கிறது. எக்கச்சக்கமான நன்மைகள். நிறைய அப்படிப்பட்ட மதரசாக்களை உருவாக்கியவர்கள் நிம்மதியோடு இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல நாவலப்பட்டிக்கு வந்திருந்தேன். மௌலானா புர்ஹானுத்தீன் சாஹிப் நபரல்லாஹு மர்கதஹு பெரிய ஸ்தாபனம் உருவாக்கிட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. பெரிய வருமானம் போய்கொண்டே இருக்கும், பெரிய வருமானம். இந்த மிஸ்பாஹியாவோ அல்லது இங்க இருக்கிற இலங்கையினுடைய மதரசாக்களோ நல்லா தெரிஞ்சுங்க, விவரமானவர்கள் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போகல, அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள், முதலீடு செய்கிறார்கள். முதலீட்டிலேயே ஆகப்பெரிய முதலீடு என்ன தெரியுமா? அரபி கல்லூரிகளை உருவாக்குவது, ஹாஃபிஸ்களுடைய ஹிஃப்ஸ் மதரசாக்களை உருவாக்குவது, அங்கிருந்து புறப்படுகிற ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் உலகத்திலே பணியாற்றுகிற காலம் எல்லாம். நீங்கள் இங்க மிஸ்பாயின்னு பட்டம் வாங்கிட்டு போலாம், எந்த நாட்டில் எந்த மூலையிலையாவது உட்கார்ந்து ஒரு குழந்தைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்லி கொடுக்கும் போது மிஸ்பாஹியாவை உருவாக்கியவர்களின் கபர்களுக்கு நன்மை போய்விடும், நிச்சயமாக போய்விடும். அந்த அடிப்படையில் காலம் பூரா இதில் இருக்கணும்னு சொல்கிறோம். இது ரொம்ப கஷ்டமானது. காலம் பூரா இதில் இருக்கணும். எனக்கு முன்னாடி யாரோ சொல்கிற மாதிரி தொப்பி போயிருச்சு, தாடி போயிருச்சு, அப்படியெல்லாம் நம்ம போக முடியாது. தாடி போக முடியாது, தொப்பி போக முடியாது. நம்ம அடையாளத்தில் இன்னொருத்தரும் வர முடியாது. சும்மா எல்லாம் அபா போட்டு இப்படி ஷாயா போட்டு இப்படி துண்டு போட்டவங்கெல்லாம் அஜரத் ஆயிட முடியுமா? தலப்பா கட்டினவங்கெல்லாம் ஆயிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒருத்தர் இருந்தார், அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம் ரஹிமகுல்லா, மாலிகி மதுஹபுடைய பெரிய சட்டமேதை. ஒரு 12 வயசு இருக்கும், 12-15 வயசுக்குள்ள. அவங்க வாப்பா கவர்னர். எல்லாத்தையும் கவர்னரை சந்திக்கிறதுக்கு உலமாக்கெல்லாம் வருவாங்க. அந்த காலத்தில் வர்ற உலமாக்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? பெரிய தலப்பா, 7 முழ தலப்பா, இந்த அபாயா தோப்பு போட்டிருப்பாங்க. கழுதையில் வருவாங்க, நாட்டு கழுதை. இதுதான் அடையாளமே. அந்த காலத்தில் ஆலிம் அப்படின்னா என்னன்னா, சனது வாங்கிலாம் பார்க்க வேண்டியதில்லை. கழுதையில் வர்றாரு, அபா போட்டிருக்காரு, பெரியோர் தலப்பா கட்டியிருக்காரு, ரைட், அவர் ஆலிம். இந்த பையனுக்கு ஒரு ஆசை, ஆலிம் ஆகணும்னு. நிறைய பேர் ஆலிம் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆலிம் மாதிரியே டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லா விசாரித்து பார்த்தா தான் தெரியும், ஆலிமாக இருக்காது. இந்த பையன் ஒரு அபா எடுத்து போட்டார், ஒரு பெரிய ஒரு தலப்பாவை எடுத்து கட்டிக்கிட்டார். கழுத மேலே அங்கே யாரோ வந்து நிறுத்தி இருந்து பார்க்கிங் பண்ண ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் பிஸ்மில்லான்னு. ரோட்டில் இப்படி போயிட்டே இருந்தார்ல, ஒரு அம்மா இப்படி கையை காட்டுச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்ற தெரிஞ்ச பையனுக்கு, தலப்பாவெல்லாம் கட்ட தெரிஞ்ச பையனுக்கு இந்த விஷயத்தை யோசிக்கல. என்னன்னா, அந்த காலத்தில் ஆலிம்ஷா இந்த மாதிரி கெட்டப்பில் போனால் வழியில் யார் வேணாலும் இப்படி நிறுத்தி மசாயில் கேட்பாங்க. நம்ம இப்போ லிஃப்ட் கேட்குறோமல்ல, அந்த மாதிரி இப்படி நிறுத்தி ஏதாவது மசாலா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொம்பளை இப்படி நிறுத்திருச்சு. இவர் வண்டியை நிறுத்திட்டாரு, நடுங்குது கைகாலெல்லாம். என்ன கேட்குமோ என்னவோ, ஏன்னா ஆலிம் அல்ல, இது போலி ஆலிம். அந்த அம்மா கேட்டுச்சு, அல் முஸ்தஹாலத்து கைஃப துஸல்லி, அல் முஸ்தஹாலத்து கைஃப தஃஅலு ஃபீ ஸலாத்திஹா.
இந்த தாறுமாறான இரத்தப்போக்கு உடைய பெண் எப்படி தொழுகுவாள் சொல்லிட்டு இருந்த விஷயம். ஆலிமை போல் வேடம் போட்ட அந்த சிறுவன்ட்ட கேட்டாங்க. என்ன கேள்வினா, மாதவிடாய் என்கிற பெண்களின் அசுத்தம் சரியான முறையில் இல்லாம வராம தாறுமாறான இரத்தப்போக்கு உள்ள ஒருவள் எப்படி தொழுகுவாள்? இவர் மனசுல நினைச்சாரு, சரியா வர்றவங்க எப்படி தொழுகணும்னாவே எனக்கு தெரியாது, இதுல சரியில்லாம வர்றவங்க தொழுகிறதுன்னா எப்படி? அப்புறம் கடைசியில பையன் வாய் திறந்து உண்மையை சொல்லிட்டாரு, நான் ஆலிம் இல்லை, கெட்டப்ப மட்டும் ஆலிம் மாதிரி இருக்கும், இந்த தலப்பா இந்த அபா இந்த கழுதை இதெல்லாம்னு சொன்ன உடனே அந்த அம்மா, அந்த காலத்துல எல்லாம் கல்வி ஞானம் உள்ளவங்க, அந்த அம்மா எவ்வளவு விவரமா இருந்திருக்கும். அந்த அம்மா அழகா ஒரு வார்த்தை சொல்லுச்சு, ஓ அப்படியா, பகலத்துன் தற்கபு பகலத்தன், ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுதா, அது எனக்கு தெரியல. பகலத்துன் தற்கபு பகலத்தன், ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுதா, எனக்கு இது தெரியாம போயிருச்சேன்னு அன்னைக்கு முடிவு பண்ணாரு, கழுதை மேல இனிமேல் ஏறுறதில்லை. நேரா போய் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார்ந்தார். 20 வருஷம் ஓதுனார். 20 வருஷம் மிகப்பெரிய மாலிக் மதுகபினுடைய சட்டமேதை. இன்னைக்கு மாலிக் இமாமுக்கு அடுத்து அந்த மதுகபினுடைய முஃப்தாபிகியான அக்வாலுகள் எல்லாம் இவருடையது. அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம் ஒரு நேரத்தில் ஆலிம் மாறி வேஷம் போட்ட பெருமகன். இன்னைக்கு மாலிக் மதுகபினுடைய எந்த கிதாபை வேண்டுமானாலும் நீங்கள் திறந்து பாருங்கள், இவர் சொல்லும் கருத்தும் அபிப்பிராயமும் இவருடைய சிந்தனையும் பதிவு செய்யப்படாமல் ஒரு கிதாபு கூட இல்லை. நான் சொல்ல வருவது, காலமெல்லாம் இந்த கோலத்தை நாம் களைய முடியாது. தாடியை எடுத்து விட்டு ஒரு ஆலிம் வாழ முடியாது. அவன் தொப்பியோ தலைப்பாகையோ எல்லாம் கலற்றி விட்டு நான் ஆலிம் என்று சொல்ல முடியாது. சொன்னால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது. இந்த பாவனைகள், இந்த ஒழுக்க போதனைகளோடுதான் ஒரு ஆலிம் பயணிக்க வேண்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பட்டம் வாங்குற ஆலிம்களுக்கு சொல்றேன், துனியால யாரையும் அண்ணாந்து பார்த்து அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கவே வேணாம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், நினைக்கவே வேணாம். அல்லாஹுவையும் ரசூலையும் உள்ளத்திலே ஏந்தி இருக்கிற, அவன் கல்வியை 10 வருஷம் சுமார் ஓதி இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் ஓதுகிற ஆலிம், அதற்கு பிறகு 50 வருஷம் போய் எங்காவது பள்ளிவாசலில் மதரசாவில் பணி செய்கிறார். ரப்பு மறுமையில எழுப்பி, நான் கொடுத்த ஆயுள்ள நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா ஆலிம் பதில் சொல்லுவார், 10 வருஷம் உன்னை பத்தி ஓதுனேன், 50 வருஷம் உன்னை பத்தி மெம்பர்லயும் மேராப்லையும் சொன்னேன், அதுக்கப்புறம் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், முடிச்சது பதில். அன்பானவர்களே, யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டுகிற அவசியம் துன்யாவில் ஆலிம்களுக்கு வேண்டாம். சம்பளம் கொஞ்சம் கம்மி, ஹஜரத் சொன்ன மாதிரி. ஆமா, 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு, இலங்கை மணி சம்பாதிக்கிற அளவுக்கெல்லாம் ஆலிம்கள் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நிம்மதியா இருக்கு. ஜம்முன்னு இருப்பார் ஆலிம் ஷா, சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா, எந்த கவலையும் இல்லாம. பள்ளிவாசல்ல இப்படி படுத்தா 5வது நிமிஷம் கொரட்டை உருன்னு. இங்க எத்தனை கோடீஸ்வரங்க தெரியுமா? 5-6 மாத்திரை. யாரும் கோவிச்சு கூடாது, நான் சில பேர்த்த சொல்றேன். பூரா மாத்திரை போட்டு பூரா முழுங்கிட்டு உலாத்திட்டு இருக்காரு, உலாவுறாரு, தூங்கல. இங்க ஒரு மாத்திரையும் வேணாம். காரணம் பைசா அதிகமா இல்ல, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். கொஞ்சம் சுமை கம்மியா, லக்கேஜ் கம்மியா இருந்தா ஜர்னி ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். அந்த மாதிரி ஜம்முன்னு ஹஜரத் ஆச்சியார் வருவார், பெரிய கோடீஸ்வரனா இருப்பார். தூக்கமே வர்றதில்லை, உறக்கமே வர்றதில்லை. நைட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் என்னமாச்சு ஓதறக்கு இருந்தா சொல்லுங்க, அதை ஓதுனா நான் தூங்கிடுற மாதிரி. இந்த மாதிரி இப்போலாம் சமீபத்தில் நிறைய கேட்குறாங்க. சரி, நம்ம ஏதாவது ஒரு செலவாத்தை சொல்லி, இந்த செலவாத்து இல்லாமல் சரியில்லாமல் இதை நீங்கள் 101 தடவை ஓதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பலமாக ரொம்ப நாளாக இந்த வியாதியில் இருக்கிறவர்கிட்ட ஒரு 300 தடவை இல்லாட்டி 500 தடவை நீங்கள் ஓதுங்க, தூக்கம் வந்துடும். 500 தடவை ஓதுனா யாருக்கா இருந்தாலும் வந்துடும்ல. அந்த தைரியத்தில் 500 தடவை ஓதுங்க, தூக்கம் வந்துடும்னு அனுப்பிச்சுட்டு இஷாவுக்கு பிறகு போறாருல்ல, நைட்டு 1 மணிக்கு போன் பண்ணி அது முடிச்சிருச்சு, அப்புறம் என்ன ஓதுறது?
தூக்கம் வரல. எத்தனை செலவாத்து ஓதி, எத்தனை மாத்திரை சாப்பிட்டு. அன்பானவர்களை, நான் சொல்ல வர்றது, நீங்கள் குறைவான சம்பளம் பெற்றாலும் ரப்பு நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறான். நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறான். அண்ணாந்து பார்த்து நம்மை விட அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பி. குர்ஆன் சொல்லுகிறது, யாரையும் உயர்ந்து பார்க்காதே, அண்ணாந்து பார்க்காத. இதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? இந்த வரிக்கு அடுத்தது, லா தமுத்தன்ன ஐனைக அடுத்தது, வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம். மகத்தான குர்ஆனை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ ஏன் அண்ணாந்து அவனை பார்க்கிற? குர்ஆன் கொடுத்திருக்கிறான், தப்சீர் கொடுத்திருக்கிறான், சபஅம் மினல் மதானி கொடுத்திருக்கிறான். அதனால லா தமுத்தன்ன ஐனைக, கண்களை உயர்த்தி அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நான் விரைந்து முடிக்க வேண்டும். இங்கே உள்ள அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு வழிவிட்டு, அன்பானவர்களை, நான் கடைசியாக சொல்ல வருகிறேன். துன்யா யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆலிமுக்கும் கிடைக்கும், ஆலிம் அல்லாதவங்களுக்கும் கிடைக்கும். ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா. அல்லாஹ் நமக்கு விதித்த விதி, நீ ஆலிமாக இருந்து மக்களுக்கு மார்க்கப்பணி செய்ய வேண்டும் என்கிற ரப்பின் விதியை ரதீனா நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த அழகிய துஆக்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. என்ன அற்புதமான துஆ! காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்த துஆ. துன்யாவை அக்பர ஹம்மினாவாக ஆக்கி விடாதே. எங்கள் கவலையில பெரிய கவலையா காசு இல்லைங்கிற கவலையை எங்களுக்கு ஆக்கிறாத. அதே மாதிரி நாங்க நிறைய ஓதிருக்கோம், படிச்சிருக்கோம். வலா மபுலக இல்மினா, எங்கள் கல்வியினுடைய கடைசி மபுலக, அதனுடைய முக்கிய தூணாக காசை ஆக்கிவிடாது, துன்யாவை ஆக்கிவிடாது. எங்கள் கல்வி எங்களின் துன்யாவுக்கு காரணமாக வேண்டாம். எங்கள் கல்வி மனதில இருக்கக்கூடிய துன்யாவின் கவலைக்கு காரணமாக வேண்டாம். லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. எத்தனையோ முன்னோர்கள், உணவுக்கு கஷ்டப்பட்ட உலமாக்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமல்ல, நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிற இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எல்லாமே ஜெயிலுக்கு போனவங்க, எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்களுக்கு அடுத்தபடி இமாமுல் ஆலமுடைய ஜனாசா ஜெயிலில் இருந்தா வெளியே வந்துச்சு என்பது ஒரு கருத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிருகத்தை அடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு மிருகம் இறந்து போயிருக்கும் என்கிறார்கள். சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டம். தலை கீழே இப்படி கட்டி, தலை கீழையும் கால் மேலையும் வச்சு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க, மியூசியத்துல தொங்க விடுற மாதிரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் அரசுகளுக்கு எதிராக ஃபத்வாக்கள் கொடுத்த போது மொட்டை அடிச்சு எல்லாம் எடுத்து தாடியெல்லாம் சவர செஞ்சு கரும்புலி செம்புலி எல்லாம் குத்தி கழுதையில உட்கார வச்சு சின்ன பசங்களை எல்லாம் பின்னாடி அனுப்பிச்சு விட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்குள்ள அனுப்புனாங்க. ஒரு மிகப்பெரிய ஆலிம். லா யுஃப்தா வ மாலிகுன் ஃபில் மதீனா. மதீனாவிலே மாலிக் இமாம் இருக்கிறவரை யாரும் ஃபத்வா கொடுக்க முடியாது என்கிற அளவுக்கு புகழ் பெற்ற ஆலிம். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர் உலகத்தில் அனுப்புனாங்க. மல்லம் யஅரிஃபுனி ஃபஅரிஃபு அன மாலிக் இப்னு அனஸ். கழுதையில உட்கார்ந்து சத்தம் போட்டாங்க, அடையாளம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, நான் தான் மாலிக் இமாம், என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லிக் கொண்டே போனார்கள். கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்காதவர்கள், சிறைக்கு செல்லாதவர்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதனால் உலமாக்கள் சிரமப்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்விற்காக என்கிற போது மகிழ்வாக அதை மடைமாற்றிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே வரி சொல்லுவேன். கடைசி நிமிடம் ரூஹு பெறுகிற வரை தீனுடைய ஹிதுமத்திலேயே இருங்கள். அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக உயர்த்துவான். மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த வனப்பையும் பார்த்துவிட்டு யாரையும் அண்ணாந்து பார்த்து உங்களை குறைவாக மட்டும் மதிப்பிடாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய இல்மை, அவன் ரசூலுடைய கொடுத்த ஞானத்தை, ஷரியத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறான்.
வல்லோன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். இன்றைக்கு மிஸ்பாஹி பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்கள் மௌலவிகள் மட்டுமல்ல, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள், இந்த நாட்டினுடைய அகிலத்தில் வாழுகிற ஆலிம்கள் எல்லாம் நிம்மதியோடு வாழவும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தங்களின் கடைசி மூச்சு உள்ள வரையிலேயும் உம்மத்திற்கு எடுத்து சொல்லவும், தாவா பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவும் அல்லாஹ் ஆலிம் பெருமக்களுக்கு தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துவாவை செய்து, குறிப்பாக இந்த மிஸ்பாஹியா மதரசா ஒரு மதரசா உருவாகுவதற்கு நிறைய பேருடைய அனுகூலமும் அவர்களின் ஒத்துழைப்பு வேண்டும். இங்கே பல்வேறு வியாபாரங்கள், வணிகர்கள், வள்ளல்கள், தனவந்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த மதரசாவிற்காக இதை உருவாக்குவதில் இதன் துவக்க காலத்தில் இருந்து இன்றைக்கு 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த கல்லூரியை 25 வருடமாக தாங்கி பிடித்தவர்கள் எத்தனை பேரோ, இன்றைக்கு நிர்வாகிகளாக இருப்பவர்கள் முதல் உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலையும் ஹைரு பரக்கத்திலையும் வழங்குவானாக என்றும் துவா செய்து, 25வது சில்வர் ஜூப்ளியில இருக்கக்கூடிய இந்த கல்லூரி 100ஆண்டு விழா காணுகிற அளவுக்கு பெரிய அளவிலே வளர்ந்து சிறக்க செழிக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக என்கிற நல்ல துவாவோடு நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.